ஹே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்காக பார்ட் 2 இது. நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி உங்கள் தனியாக ஒரு சேட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சேட்டுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அந்த சேட் டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை டச் பண்ணி உங்களுக்கு என்ன இது நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து மெசேஜ் பண்ணால் அந்த நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு அடிக்கும். அதே மாதிரி அவங்க ஃபோன் பண்ணாலும் வேறு ரிங்டோன் கூட மாற்றிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கால்னு இருக்கும், காலில் பார்த்திங்கன்னா ரிங்டோன்ஸ்ன்னு இருக்கும், அதில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி அவங்களோட சேட் வால்பேப்பர் எப்படி மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 3 டாட் இருக்கும், 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வால்பேப்பர்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி மை ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும், என் ஃபோட்டோவில் இருக்கிறது. அப்புறம் இந்த உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் காமிக்கும். அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா செட் வால்பேப்பர்னு இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா அந்த சேட்டில் வந்து செட் ஆகிடும் வால்பேப்பர். வேறு வால்பேப்பர் மாற்றுறதுனா கூட முன்னாடி சொன்ன மாதிரியே ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறுபடியும் வேறு வால்பேப்பரை மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து குரூப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ குரூப்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டாக்டில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டும் காமிக்கும். யார் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்திங்கன்னா சைடில் நீங்கள் செலக்ட் பண்ண நம்பர் வந்து இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். செலக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பட்டன்கிட்ட இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா குரூப்போட பேர் என்ட்ரு பண்ண சொல்லும். நீங்கள் குரூப்போட பேர் என்ன வைக்கிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு க்ரீன் கலர் டிக்கெட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா குரூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்டஸ் எப்படி செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மை ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணி ஸ்டேட்டஸ் என்ன வீடியோவோ ஆடியோ வைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் அது ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா எதாவது நீங்கள் என்ட்ரு பண்ணுறதா இருந்தால் இந்த என்ட்ரு பண்ணிக்கலாம். ஆட் கேப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். அதில் என்ட்ரு பண்ணி இந்த க்ரீன் கலர் சென்ட்னு பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிடுங்க. அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் போக தொடங்கிடும். அந்த ஸ்டேட்டஸ் வேணாம் எனக்கு டெலீட் பண்ணணுன்னு சொன்னால் அதை அப்படியே டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் மறுபடியும் மை ஸ்டேட்டஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா 3 டாட் இருக்கும், 3 டாட்டை கிளிக் பண்ணி டெலீட்டுன்னு இருக்கும், அது கொடுத்திங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். அது பர்மனெண்ட்டாக நீங்கள் போட்ட ஸ்டேட்டஸ் வந்து டெலீட் ஆகிடும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறோன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து யாருக்கெல்லாம் தெரியணும் யாருக்கெல்லாம் தெரிய வேணாம் அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். மை காண்டாக்ட்னா நாங்கள் காண்டாக்டில் இருக்கிற எல்லாருமே அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மை காண்டாக்ட் எக்ஸெப்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா யாருக்கெல்லாம் காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் காமிக்காது. அடுத்தது ஒன்லி ஷேர் வித்துன்னு இருக்கும், யாருக்கு மட்டும் காமிக்கணுமோ அவங்களால செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் காமிக்கும். இப்போ அது பார்க்கலாம் வாங்க. இந்த ஒன்லி செலக்ட் வித்துன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஷேர் ஸ்டேட்டஸ் வித்துன்னு இருக்கும், பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது காமிக்கும். அடுத்தது பாருங்கள், ஹைட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம்னு இருக்குது பார்த்தீங்களா. ஹைட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம்னா நீங்கள் யாருக்கு நீங்கள் போகிற ஸ்டேட்டஸ் வந்து யாருக்கு காமிக்கக்கூடாதோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது போகிறது காமிக்காது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டோன் எப்படி செட் பண்ணது தான் பார்க்க போகிறோம். 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அந்த செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை டச் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். மெசேஜ் டோனு கால் எந்த ரிங்டோன் வரணும்னோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த ரிங்டோன் இருக்கிற கீழேயே பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும், அது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வைப்ரேஷனே வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்திங்கன்னா ப்ரைவசி செட்டிங் தான் பார்க்க போகிறோம். பேக் வந்திங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா ப்ரைவசி செட்டிங்லாம் காமிக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லாட் சீனு வந்து யாருக்கு காமிக்கணும் காமிக்கக்கூடாது, நீங்கள் எப்போ ஆன்லைனில் இருக்கீங்க ஆன்லைனில் இல்லைன்னு வந்து யாருக்கு காமிக்கணும் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன் நோபடி அதெல்லாம் இருக்கும், யாருக்கு வேணுமோ அவங்கள செட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்திங்கன்னா அதையும் யாருக்கு காமிக்கணுமோ அதை டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அபவுட் யாருக்கெல்லாம் காமிக்கணும் யாருக்கெல்லாம் காமிக்கூடாதோ அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் ப்ரைவசி, அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியிலே சொல்லியிருப்பேன், அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரூப்ஸ்ன்னு இருக்கும், அந்த குரூப்ஸுங்கிறத டச் பண்ணுங்கள். குரூப்ஸ்னு டச் பண்ணிங்கன்னா உங்களை யார் குரூப்பில் வந்து ஆட் பண்ணணுமோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய காண்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆட் பண்ண குரூப்பில் நினச்சிங்கன்னா மை காண்டாக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களை ஆட் பண்ண முடியும்.